குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நாம் இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ புத்தாண்டு வாழ்த்துன்னு ஒரு வீடியோ போடுறதுக்கு பதிலாக நம்ம சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தா நமக்கு பயனுள்ள வகையில் இருக்குமே என்று நீங்கள் நினைக்கின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. உண்மைதான். நடுவில் நான் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு. அதற்கு சில காரணங்கள். இந்த வீடியோவை புத்தாண்டு வாழ்த்து என்று சொல்வதை விட அந்த வாழ்த்து அதே சமயத்தில் என்னுடைய இயலாமை அதையும் உங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும். எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு அதில் எல்லாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நான் ரொம்ப ஹெல்த்தி மேன். அந்த காலத்து ஆள், காலையில் பழைய சோறு சாப்பிட்ற ஆள் இன்னும். அப்போ என்ன ப்ராப்ளம்? எனக்கு டீத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம். டீத்தில் ஒரு 2-3 டீத் எக்ஸ்கவேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 3 டீத் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு வீடியோ போட முடியும்? நாட் ஃபார் லுக். நான் ஐயோ அசிங்கமாக இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் என்ன அசிங்கமாக இருக்குது அப்படி இல்லை. ஆனால் என்னால் சரியாக உச்சரிக்க முடியாது. அதனால தான் சரி இதை டெம்பரரியாக பல்லு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, செராமிக் டீத் வைக்கிறது. ஆனால் அப்படி வைக்கிறது அப்படின்னாக்க அது பக்கத்தில் இருக்கிற டீத்தை தேய்ச்சி அப்படி ஒரு கேப் மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ ஓகே, ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து நீங்கள் எந்த டீத்தை பேஸாக வச்சுக்கிட்டு போட்டிருக்கீங்களோ அந்த டீத்தும் ஆடிடுச்சுன்னா அப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன தான் செய்கிறது? அப்போ இம்ப்ளான்டேஷன் இஸ் த பெஸ்ட். எந்த டீத் ப்ராப்ளமோ அந்த டீத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி ஒரு டீத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஆனால் இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏன்னா அதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். சரின்னு அதுக்கே போயாச்சு. அப்போ டீத்தை எடுத்து அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணி டீத்தை எடுத்து அது ஆடுறதுக்கான டைம், அப்புறம் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஆடுறதுக்கான டைம், அப்புறம் டீத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீத்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கினா இம்ப்ளான்மெண்ட் டீத்துங்கிறது மற்ற டீத்தோட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதனால் 2-3 நாளைக்கு ஒருக்க 4 நாளைக்கு ஒருக்க திரும்ப செக்கிங் பண்ணி இது எனக்கு டைம் எடுத்துருச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. மற்றபடி ஹெல்த்தெல்லாம் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சரியாயிடுச்சு. ஒரு 10 days பிஃபோர் சரியாயிடுச்சு. சரியான உடனே நல்லா வீடியோ போட்டுறதுன்னு ஒரே நாளே 3 வீடியோ எடுத்து, ஏன்னா சீக்கிரம் போடுவோம் அப்படின்னு 3 வீடியோ எடுத்தேன். அதில் ஒன்று UGTRB கூடைய அந்த சிட்னியினுடைய வீடியோ, மற்ற 2 Part 2 இங்கிலீஷ் படிக்கிற காலேஜில் Part 2 இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான 2 போய்ட்ரி போட்டேன். ஆனால் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு மறுபடியும் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்னுடைய மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. ஒரு மைக் ப்ராப்ளம். அந்த மைக் ப்ராப்ளம்னா அப்போ மறுபடியும் ஒரு அமேசானில் ஒரு ஆர்டர் போட்டு அப்புறம் ஒரு புதுசாக ஒரு மைக் வாங்கி நான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு முந்தா நாளே எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த மைக் இட்ஸ் அ வயர்லெஸ் மைக். இப்போ நான் போட்டிருக்கிறது வயர்டு மைக். அது ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா வாங்கினேன் டெம்பரரியாக. ஏன்னா அந்த ஒயர்லெஸ் மைக்கை எப்படி சரியாக ஒர்க் பண்ண வைக்கணும், அது ஒரு தடவை போட்டு நம்ம சரியாக ஒர்க் பண்ணுதானு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதனால் அதுக்குள்ளேயே சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னார். இதை வாங்கி நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளையிலேருந்து என்னுடைய வயர்லெஸ் மைக்கு மூலமாக, இப்போ போர்டில் இருந்தால் நான் போர்டில் எல்லாம் நடத்தணும், இப்போ நான் ஜூலியஸ் சீசரே நடத்தணும் அப்படின்னாக்கா ஒயர்டு மைக்கு. அப்போ எனக்கு அந்த டிஸ்டன்ஸ்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எனக்கு வயர்லெஸ் மைக் வந்ததுனால என்னுடைய வீடியோ இந்த மொபைல் ஃபோன் எங்கே இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் 4 வீடியோ ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். ஒன்று UGTRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடைய ட்ரைடன், லிட்டரரி கிரிட்டிசிசத்தில் இருக்கிற ட்ரைடன். இன்னொன்று 3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க கமெண்ட்டில் எனக்கு இந்த வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஷேக்ஸ்பியனுடைய சானட் 86, அப்புறம் கேப்ரியல் வக்காராவுடைய பியானோ அண்ட் ட்ரம், அதுக்கப்புறம் த வீவர் பேர்ட் என்ற இந்த 3 போமும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 போம் ப்ளஸ் இது ஒன்று 4மே நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சரி, எடுத்து வச்சுட்டு இன்றைக்கே ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எடிட் பண்ணி 1 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனால் இதை சரி ஏற்றுறோம், நம்ம நியூ இயரில் ஏற்றிடுவோம் அப்படின்னு நைட்டு கரெக்டாக 12 o'clock ஏற்றலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்.
ஸோ 12 o'clock ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன, ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 4 வீடியோ ஒரே சமயத்தில் ஏற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அந்த ரூல்ஸுக்கு படி நான் நைட்டு 12 o'clockலேருந்து கண்டினியூஸாக நாளை மத்தியானத்துக்குள்ளே இந்த 4 வீடியோவையும் நான் உங்களுக்கு ஏற்றிடுவேன். இனிமே ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை, வீடியோவை நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுவேன். பட் இருந்தாலும் இன்னொரு ப்ராப்ளம், இந்த சமயத்தில் என்கிட்ட 2 லேப்டாப் இருக்கும். ஒன்று நான் கடையில் வச்சுருப்பேன், இன்னொன்று இங்கே வச்சுருப்பேன். கடையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சில சமயங்களில் ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறதுலாம் கம்ப்யூட்டரில் ஏற்றுவேன். அப்புறம் அங்கே ஒன்று இருக்கும். அப்புறம் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறதுல தான் வந்து வீடியோ எடுக்கிறதுலாம் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து தகராறு பண்ணிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நான் உடனே ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் லேப்டாப் வந்து ஆஃப்டர் 10th 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த ஆஃபர் சேல் போடுவாங்களாம். அந்த பொங்கல் அண்ட் கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி ஆஃபர் சேல் இருக்கும் ஆஃப்டர் 10th. அதனால் 10th அப்புறம் ஒரு நல்ல ஒரு 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு நல்ல லேப்டாப்பும் வாங்கிடுவேன். அது வரையிலும் ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த ஒரு லேப்டாப்பை இங்கே இருந்து அங்கேருந்து திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வரணும், திரும்பி இங்கேருந்து தினம் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வரணும். அந்த சிரமத்தை ஒரு 10 நாள் பார்க்காம நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். 10 நாளுக்கு அப்புறம் அந்த லேப்டாப் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஸோ இது என்னுடைய ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது நியூ இயர். நியூ இயர் இஸ் நாட் அ செலிப்ரேஷன். நியூ இயர் என்பது ஒரு கொண்டாட்டம். புத்தாண்டு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல. இதை நான் சொல்லலை, ராபர்ட் லிண்ட் ஒரு ப்ரோஸ் ரைட்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ராபர்ட் லிண்ட் தன்னுடைய த பீல் ஆஃப் பெல்ஸ் என்ற ஒரு எஸ்ஸேல சொல்றார். த பீல் என்றால் ஒரு ஒலி, பெல்ஸ் என்றால் மணி. சர்ச்சில் இரவு 12 மணிக்கு ஆலய மணியினுடைய ஒலி ஒலிக்கும். அதாவது நியூ இயர் பிறந்துருச்சு அப்படிங்கிறது. அப்போ அவர் சொல்றார், அந்த ஆலய மணியினுடைய ஒலி ஒலிக்கும் போது நாம கடந்த ஆண்டு நடந்ததையும் அடுத்த ஆண்டு நடக்கவிருப்பதையும் நாம் கணக்கிட வேண்டும். ஸோ அப்படின்னு த பீல் ஆஃப் பெல்ஸ் என்ற ஒரு எஸ்ஸே, ஒரு அருமையான எஸ்ஸே. ஒரு அந்த எஸ்ஸே முழுசா சொல்ல வேண்டாம், அதுதான் அதனுடைய மைய கருத்து. அப்படி சொல்வார். அது மாதிரி இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு பாருங்க. 365 நாள் செய்யக்கூடிய அளவிற்கான வேலைகளை நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி இவாலுவேட் பண்ணி பாருங்க, அக்கௌண்ட் பண்ணுங்க, கணக்கு பாருங்க. 365 நாள் என்ன நம்ம உருப்படியா செஞ்சிருக்கோம் அந்த 1 இயர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தீலா இருக்கும். ஒன்றும் பெருசா நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். இப்போ ஓகே, சென்றதினி மீளாது மூடரே, நீர் சென்றதையே என்னாலும் சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதே. இன்று புதிதாய் பிறந்தோம் என்றெண்ணி எண்ணம் அதை தின்ன முறை இசைத்து கொண்டு தின்று இன்புற்று விளையாடி மகிழ்வீரே என்று மகாகவி பாரதி சொல்றார். அப்போ நம்ம ஒன்றும் பெருசா செய்யலை. இந்த ஒரு வருஷம் பணம் போயிடுது, சென்றதினி மீளாது, போனது இனிமே வராது. அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு ஐயோ நம்ம ஒன்றுமே சரியாக செய்யலை, ஒரு வருஷம் வீணாக போச்சேன்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதை விட்டுட்டு தின்று இன்புற்று இன்று புதிதாய் பிறந்தோம். இந்த புது வருஷம் இன்னைக்கு பிறக்க போகுது, புது வருஷம் இன்னைக்கு பிறந்துருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னு சொல்லி தின்று இன்புற்று விளையாடி மகிழ்வீரேன்னு சொன்னார் பாரதி. அது மாதிரி புது ஆண்டு பிறக்குது, போனது போட்டுது. இப்போ இந்த ஆண்டு நான் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய போகிறேன் என்று உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன்படி நாம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்றது சிலர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓய்வு என்பது சும்மா கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு அதுக்கு பேர் ஓய்வு கிடையாது. சேஞ்ச் ஆஃப் ஒர்க் இஸ் லெஷர். சேஞ்ச் ஆஃப் ஒர்க், ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கோம், அதுல இருந்து கொஞ்சம் ஒரு வேலையை மாற்றி செஞ்சா அதுக்கு பேரே லெஷர் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி நல்ல ஓய்வு எடுத்துக்கொண்டு இட் மீன் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் நிறைய செஞ்சு இந்த ஆண்டு நீங்கள் நிறைய செய்யணும்னு உங்கள் மனசுக்குள்ள திட்டமிடுங்க. அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவே என்னுடைய வாழ்த்தாகவும் புத்தாண்டு வாழ்த்தாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிறைய சேர்க்க இந்த ஆண்டு நீங்கள் என்னென்னலாம் திட்டமிடுறீங்க மனசுக்குள்ள வைங்க. அடுத்த ஆண்டு புத்தாண்டு வரும்போது நான் இந்த ஆண்டு இதெல்லாம் செய்யணும்னு தீர்மானித்தேன், ஆனால் நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அடுத்த ஆண்டு இதே மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதி கணக்கு பாருங்கள். ஒரு வருஷத்தில் நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்,
என்ன செய்யணும்னு திட்டமிட்டேன், எவ்வளவு செஞ்சு முடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது அப்படின்னு தீர்மானித்து அதை அடுத்த ஆண்டிற்கு இந்த காரியங்களை முடிக்கணும், ப்ளஸ் புதிதாக சில காரியங்களையும் சேர்த்து இவைகளெல்லாம் நான் செஞ்சு முடிக்கணும் என்று நீங்கள் தீர்மானிங்க. இதுதான் புத்தாண்டு வாழ்த்து செய்தி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த காலத்தில் நான் உங்களுக்கு 2 செய்திகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் சென்னை புரட்டி போட்டுருச்சு. அப்படியே இந்த தென் தமிழகமெல்லாம் புரட்டி எடுத்து போட்டு மக்களை வந்து அப்படி பதைத்து எடுத்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்டில் இல்லை, ஆனால் நம்ம வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு காலளவுக்கு ஒரு 2 அடி அரை அடி உயரத்துக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க எங்கே படுத்துருப்பாங்க, எப்படி வேலை செய்வாங்க, எப்படி பண்ண முடியும்? வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படித்தானே மனிதர்கள் ஒரு 3 நாள் 4 நாள் இருந்துக்காங்க. இதில் கரண்ட்டு இல்லை, ராத்திரி கரண்ட் இருக்காது, உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியாது. நீங்கள் சார்ஜ் போட்டாலும் ஏதாவது பொழுதுபோக்கலாம், சார்ஜ் போட முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது. நீங்கள் கட்டில் இருந்து உள்ளது ஒரு டேபிள் மேலே உட்காந்துருக்கீங்க, சேர் மேலே காலை மடக்கிக்கிட்டு மேலே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? அப்படியே கீழே வச்சா தண்ணிக்குள்ளே தான் இறங்கணும். இரவு பூரா இப்படி தான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அந்த கட்டில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லாதவங்க எப்படி தூங்கியிருப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவுக்கு என்ன காரணம்? நாம் இயற்கையை சீரழிச்சிட்டோம். அதுதான் காரணம். முதல்ல வந்து அங்கே இருக்கிறவங்க ஏரியை பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. நாமும் அப்படித்தான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக கரியமில வாயு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு இந்த குளோபல் வார்மிங், இந்த உலகமானது வெப்பமயமாவதற்கு காரணம் முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு. அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, பசுமை வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அவைகளை நாம் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வெளியீடுகளில் பொருட்களை உற்பத்தி செய்கிறது, மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துறது, பெட்ரோல் டீசலை அதிகமாக பயன்படுத்துறது, இதெல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ பெட்ரோல் டீசல் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்மகிட்ட நிச்சயமாக 2 வீலர் இருக்கும். கூடிய வரைக்கும் நம்ம அப்பா கூட போகும்போதே நம்மளும் ஜாயின் பண்ணி போய்கிறது. அப்படி 2-3 பேர் ஜாயின் பண்ணி போய் பெட்ரோல் டீசலை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கலாம். நான் ஒரு மாதத்துக்கு 10 லிட்டர் போடுறேன் அப்படின்னா 9.5 லிட்டர் போடுற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் குறைச்சிங்கன்னா கூட நமக்கு பாக்கெட்டில் 50 ரூபா மிச்சம். அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கு செய்கின்ற சேவை. நம்முடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் சேவை அப்படின்னாக்க உடனே கொண்டு போய் அப்படியே நிறைய பணத்தை எடுத்து கொண்டு போய் ஏழை மக்களுக்கெல்லாம் வழங்க. அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் தேவை இல்லாமல் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்கை அணைத்து வைத்தீர்கள் என்றாலே அதுவே இந்த நாட்டிற்கு செய்த சேவைன்னு சொல்லுவாங்க. நான் அதையே சொல்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு திருப்புவாங்க. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். அதனால் வண்டியை நீங்கள் வீட்டை விட்டு எடுக்கும்போதே நல்லா திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் சேவ்ஸ் பெட்ரோல். நீங்கள் இப்படி இது என்ன பெட்ரோல் சேவ் ஆகிடும் நினைக்க வேண்டாம். ஒரு மாதத்துக்கு பூரா நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் 1/2 லிட்டராக சேவ் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை thousands of liters வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளால் முடிஞ்சது சின்னது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டியை இப்போ நாம் சொல்கிறோம், கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையம் வந்து இப்போ ஏற்கனவே 2 அணுமின் நிலையம் இருக்குது. இப்போ 3, 4, 5, 6, 7, 8 ரஷ்யா வந்து கையெழுத்து போட்டாங்க. இப்போ நம்ம கூடங்குளத்தில் கொண்டு வர போகிறோம். அப்போ எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு அணு மின்சாரம் வந்துருச்சு, திடீர்னு அதுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுனாக்கா தமிழ்நாடே காலி ஆகிடும். அதை தான் செய்யும். சரி, அப்போ அது வேண்டாம், ஓகே அது வேண்டாம். அப்போ மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு 1/2 hour நமக்கு மின்சாரம் இல்லைனாக்கா நம்ம அரசாங்கத்தை திட்டி தீர்க்கிறோம், நமக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குது, செய்ய முடியலை, ஏன்னா நம்ம பழகிட்டோம். அப்போது மின்சாரம் அவசிய தேவை, ஆனால் அதை உற்பத்தி பண்ணக்கூடாது. ஒன்று நிலக்கரியை எரிக்கிறது, நிலக்கரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரியெல்லாம் எடுத்து எரித்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணால் இன்னொரு 30 வருஷம் கூட தாங்காது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அணுமின் நிலையத்துக்கு தான் போகணும். அணு உலைக்கு போனீங்கன்னா ஆபத்து அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சூரிய கதிர்களிலிருந்து மின்சாரம், விண்மில்லிருந்து மின்சாரம், ஆனால் அதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக கிடைக்காது. ஆனால் அரசாங்கம் அதை என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளால் முடிஞ்சது, நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரு விண்மில்லை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்மளால் வந்து 100 யூனிட்டுங்கிறத 95 யூனிட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வேணுங்க, ஒரு 5 யூனிட் மிச்சப்படுத்தலாம் இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 5 யூனிட்டாக மின்சாரம் சேவ் பண்ணிங்கன்னா இந்தியாவில் முழுவதும் எத்தனாயிரம் யூனிட் சேவ் ஆகும் இல்லையா? அப்படி
நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மரம் வளர்க்குறது, இந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கிறது என்பதை மனசுக்கு உள்ளுக்குள்ள ஆழமாக எழுதி கொண்டு உங்களால் எங்கெங்கெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தண்ணீரை சேமிக்கிறது, மின்சாரத்தை சேமிக்கிறது, பெட்ரோல் டீசலை அதிகமாக பயன்படுத்தாமல் எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறோமோ அது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது, இப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அது இந்த நாட்டிற்கு செய்த சேவை, அதே சமயத்தில் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நாம் செய்த சேவை, அதே சமயத்தில் இதில் பொருள் மிச்சமாகும், அது நம்ம வீட்டுக்கும் நல்லது தான். இது அடுத்தது ஒரு சேவைன்னு வைத்துக்கொண்டாங்க. இப்போ திருமந்திரத்தில் ஒரு பாடல் உண்டு நான் ரொம்ப ரசித்தது. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈன், நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆகாதே. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈன், படமாட கோயில் பம்பருக்கு அது ஆகுமே. படமாட கோயில் பம்பருக்கு ஒன்று ஈன். படமாட கோயில் என்றால் கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது கடவுளுக்கு சரி, ஆனால் அது மக்களுக்கு பயன்படாது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு நடமாட கோயில் என்றால் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார்னு சொல்கிறோம். அப்போ நாம் ஒரு நடமாடி கொண்டிருக்கின்ற கோயில் தானே நம்ம. அப்போ நடமாடி கொண்டிருக்கக்கூடிய கோயிலாகிய மனிதர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் அந்த உதவியானது நிச்சயமாக அது பகவானுக்கு நிச்சயம் போய் சேரும். அதனால் பகவானுக்கு நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அது மனுஷனுக்கு அது வந்து சேராது, மனுஷனுக்கு நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அது பகவானுக்கு நிச்சயம் போய் சேரும் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. இதையே நம்ம வச்சுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சக மனிதர்களுக்கு உதவ முடியுமோ அது உதவுங்க. இதே தான் விவேகானந்தர்னு சொல்கிறார். விவேகானந்தர் ரொம்ப அவர் ஒரு இந்து சன்னியாசியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஆள். நீங்கள் நல்ல திரகாத்திரமான உடலை கொண்டு நீங்கள் கடவுளை அடைய முடியும். ஒரு கோயிலுக்கு செல்வதை விட நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் போய் ஃபுட்பால் விளையாண்டிங்கன்னா நீங்கள் கடவுளை சீக்கிரம் அடைவீங்கன்னு சொல்லுவார். இப்படி யாரும் சொல்ல முடியும்? கோயிலுக்கு ஏன போகிறேன், அதை விட நீங்கள் ஃபுட்பால் கிரவுண்டில் போய் ஃபுட்பால் விளையாடு. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருந்தால் நீ நல்ல மனிதனாக இருப்பாய். அதுவே நீ கடவுளுக்கு செய்கிற பெரிய சேவை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இவ்வளோ சொல்கிறீங்களே நான் என்ன செய்வேன், எனக்கு ரொம்ப பேராசை இருக்குது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோவாக போட்டுருணும். யாருக்காவது இப்போ யாராவது கமெண்ட்டில் இது எனக்கு போடுங்க. இப்போ நான் அந்த 3 போம் சொன்ன பாருங்க, இது 3மே கமெண்ட்டில் வந்தது தான். இது எனக்கு போட முடியுமா? இது யாரோ ஒரு யூனிவர்சிட்டியில் யாரோ ஒரு படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அது யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கேட்குறாங்க, அப்போ அவங்களுக்கு தெரியுது, அப்போ நான் உடனே போட்டுறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாமல் போடுவேன். எனக்கு தெரிஞ்சவைகளெல்லாம் என்னுடைய ஆயுசுக்குள்ளே வீடியோவை போட்டுட்டா ஏதோ வருகின்ற பெரிய சமுதாயத்திற்கு அது நிச்சயம் கொஞ்சோண்டு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நான் நிச்சயமாக நான் செய்வேன். அது மாதிரி ஒவ்வொருவரும் இந்த புத்தாண்டில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு, திட்டம் தீட்டினீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. திட்டம் இல்லாமல் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சமயத்தில் இந்த டிஆர்பி, இந்த டிஆர்பி பிஜி யூஜி டிஆர்பியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன்னா கொஸ்டின் பேங்க் ஏற்கனவே சொன்னாங்க. ரொம்ப பேர் எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் நான் படித்ததெல்லாம் எனக்கு மறந்து போகுது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லைம்பாங்க. டோன்ட் வரி, நீங்கள் மறந்தால் மறக்கட்டும். மறக்கிறத பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அது அப்படி தான் மறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த கேள்விக்கு கீழே 4 ஆன்சர் இருக்குது. அந்த 4 ஆன்சரில் ஏதோ 1 ரைட் ஆன்சர். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை பார்த்தோன்னே ஆமாம் இதுதான்டா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம். அதாவது ஒரு கேள்வியை கேட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், எழுத முடியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் படித்த அந்த சரியான ஆன்சரும் அதுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ அந்த 4 ஆன்சரை படிக்கும்போது அந்த சரியான ஆன்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஆமாம் இது நம்ம படிக்கும்போது இதை நான் பார்த்துருக்கனே, இதை நான் படிச்சிருக்கனே என்று உங்களுக்கு ஞாபகம் வரும். நிச்சயமாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மறந்து போயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. மறுபடியும் சொன்னேன், ஃபியர், பயம் என்பது தான் இந்த உலகத்தின் எல்லா பாவங்களினுடைய தாய். பயப்படவே கூடாது. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. என்ன மிஞ்சி ஃபெயில் ஆக பணம் போடுற அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ். ஃபெயில் ஆக வேண்டாம், பயப்படாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இதே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இரவுலேருந்து பாருங்கள், நான் கிடுகிடுன்னு வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். தேங்க்யூ.